ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா saree குச்சு பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். இப்போ ஆல்ரெடி இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் பார்ட் 1ல் போட்டிருக்கேன். இப்போ வந்து குச்சு பண்ண போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த சாரியோடது வந்து எட்ஜில் வந்து நல்லா தச்சு வச்சிடணும். இப்படி தச்சு வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த பீட்ஸு பாருங்கள், இந்த ஃப்ளவர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த சாரீக்கு. அப்புறம் ஒரு கோல்டு ஜரி த்ரெட்டு, அப்புறம் இந்த சாரீக்கு மேட்சிங்காக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சாரீக்கு நீடில், இந்த நீடில் வந்து 3 சைஸஸ் நீடில் தேவைப்படும். பாருங்கள் என்னென்னு சொல்கிறேன். இந்த சின்ன நீடில் வந்து ஹெம்மிங் நீடில், இது வந்து கோல்டு ஜரி ஏற்றி நாட் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இந்த நீடில் வந்து இந்த பீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே போகுதான்னு பார்த்து எந்த நீடில் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த நீடில் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த நீடில் வந்து பெருசு, கொஞ்சம் ஓட்டை பெருசாக இருக்கணும். இதில் வந்து நம்ம சில்க் த்ரெட் நிறைய ஏற்றணும், அதனால் கொஞ்சம் பெரிய ஓட்டை வேணும். அடுத்து ஒரு சீசர். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து நான் இந்த நீடிலில் 6 ஸ்டான்ஸா ஏற்றிருக்கேன். 6 ஸ்டான்ஸாமே இந்த நீடில் ஏற்றும் போது ஒரே ஈக்குவலாக ஆஃப் பண்ணும்போது இது வந்து 12 ஆயிரும். 12 ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பீட் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி சாரியில் இது பண்ணுறேன்னு. இதில் வந்து கீழேருந்து இப்படி பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பீட்ஸ் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இந்த நூல் அப்படியே இறுக்கமாக இந்த ஃபிங்கர்லேயும் பிடிக்கணும். பிடிச்சிட்டு இந்த நீடில் ஃப்ரீயாக உள்ளே போகணும். ஃப்ரீயாக உள்ளே போனால் தான் அங்கே வந்து மாட்டாமல் அப்படியே இழுக்கும்போது ஃப்ரீயாக வரணும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு நீங்கள் குச்சு போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவில் விட்டுட்டு இங்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த இதில் இங்கே நீங்கள் நாட் போட போகிறீங்க. பாருங்கள் எப்படி போடணுன்ட்டு. இப்படி டைட்டாக போட்டுருங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இன்னொன்று பண்ணுறேன் பாருங்கள், கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. பீட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த பீடு இன்சர்ட் பண்ணிக்கணும். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கேப் விட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் கீழே தான் ஏற்றணும். கீழே இருந்து ஏற்றி இந்த நீடில் டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த த்ரெட்டும் டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இங்கே நீடில் வந்து ஃப்ரீயாக போகணும். போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இது வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவு நீங்கள் கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு இங்கே ஒரு நாட் போடணும். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் பார்த்தீங்களா. இது கொஞ்சம் நெருக்கமாக வரும். நெருக்கமாக வரும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த அளவு டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன்.
இப்போ பாருங்க, இது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. சாரி ஃபுல்லாக செஞ்சிட்டேன் நான். 7 பீட்ஸாக ஏற்றி. இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்பில் நான் இது கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன் குச்சு. இப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்போ அடுத்த லைன் வந்து க்ரீன் கலர். க்ரீன் கலருக்கு வந்து நான் பெரிய நீடில், இந்த பெரிய நீடில் வந்து 40 ஸ்டான்ஸா ஏற்றிருக்கேன். 40 ஸ்டான்ஸா ஒரே மாதிரி ஈக்குவல் ஹாஃபாக மடித்து வச்சு இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த க்ரீன் கலர் நாட் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாட்டு பாருங்கள். இந்த நாட் தெரியுதா உங்களுக்கு? இந்த நாட்டில் இந்த பீடை கொஞ்சம் தூக்கி ஏற்றி விட்டு, இந்த இடத்துல ரெண்டுத்துலேயும் நடுவில் கேப் வருது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் கீழே இருந்தோ இந்த நீடில் வந்து இப்படி ஏற்றணும். இப்படியே இன்சர்ட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம குச்சு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி வச்சு பிடிச்சிடணும். இப்படி பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி ஹைட் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நாட் வந்து நம்ம தெரியாமல் இருக்கிற மாதிரி இந்த மேலே உள்ள த்ரெட்டை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கோல்டு கலர் நீடில், ஹெம்மிங் நீடில் கோல்டு த்ரெட் ஏற்றிட்டு நாட் போட போகிறோம். இந்த நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த இதுக்கு சென்டர், அந்த நாட்டுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி போடணும். பாருங்கள், நல்லா பாருங்கள். அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு எந்த ஹைட்டு நம்ம வைக்கிறோமோ அந்த ஹைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு இது டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ இதை இப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். தெரியுதா உங்களுக்கு கிளியராக? பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணணும். எத்தனை ரவுண்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். கொஞ்சம் அது வந்து அந்த ஜரி த்ரெட்டு நமக்கு ஃபேட்டாக தெரிகிற மாதிரி வைக்கணும். அத்தனை ரவுண்டு நீங்கள் அடிக்கணுமா, அத்தனை ரவுண்ட் சுற்றணும். சுற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த நீடில் பிடிச்சி, இந்த நீடில் இந்த இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி இது மேல் வச்சுட்டு இது இப்படி கீழே இறக்கிடணும். கீழே இறக்குனோடனே இப்போ நம்ம முன்னாடி வச்சுருந்த குச்சோட ஹைட்டை பார்த்து அந்த அளவுக்கு நம்ம இப்போ இது கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த ஹைட்டை நம்ம பார்த்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். இது இப்படி இந்த ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த பிங்க் கலருக்கு இதுக்கு ஒரே மாதிரி வர மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான்.